ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்முடைய தமிழக முதலமைச்சர் இப்போது சென்னையில் இருக்கிறதான அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தன்னுடைய சிகிச்சையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார், சிகிச்சையை பெற்று வருகிறார். ஸோ மேலும் ஓரிரு நாட்களில் அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதை அதை குறித்ததான அந்த அப்டேட்ஸை, அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதன் பிறகு நடந்ததான அப்டேட்ஸ், அதன் பிறகு நடந்ததான காரியங்கள் என்னென்ன, அவருக்கு கிடைத்ததான சிகிச்சைகள் என்னென்ன, ஆஸ்பத்திரியிலிருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தமிழக அரசை எவ்வாறு வழிநடத்துகிறார், அரசு சார்ந்த பணிகளை எவ்வாறு மேற்கொள்கிறார் அப்படிங்கிறதான அந்த நியூஸை, அந்த அப்டேட்ஸை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தாலும் மக்கள் பணிகளில் எந்த விதமான தொய்வுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே அதிகாரிகளுடன் ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். இன்னைக்கும் அவர் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம், அதே மாதிரி மூத்த அதிகாரிகளான உமர்நாத் போன்ற அதிகாரிகளோடு காணொலி வாயிலாக மருத்துவமனையிலிருந்தே ஆலோசனைகளை நடத்தினார் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர்களோடு, IAS அதிகாரிகளோடு இன்னைக்கு அவர் காணொலி வாயிலாக ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தின் கீழ் வந்தடைந்ததான அனைத்து விதமான மக்கள் புகார்களும் சரியாக கையாளப்பட்டனவா, உடனுக்குடன் தீர்வு கொடுக்கப்பட்டதா? ஸோ அதை பற்றியதான விவரங்களை அதிகாரிகளோடு கேட்டு அறிந்தார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது தொடர்பான புகைப்படமும் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவாறே அதிகாரிகளுடன் காணொலியில் ஆலோசனை நடத்துவதும், அதில் தலைமைச் செயலாளர், முதல்வரின் மூத்த தனிச் செயலாளர் போன்றவர்கள் அந்த மருத்துவமனையில் அவரோடு கூட உட்கார்ந்து காணொலி வாயிலாக ஆலோசனைகளை நடத்துகின்றனர், அரசு பணிகளை மேற்கொள்கின்றனர். ஸோ அதில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கைகளில் அந்த குளுக்கோஸ் ஏற்றும் விதமாக அந்த இன்ஜெக்ஷன், அந்த இதெல்லாம் போட்டிருந்தாலும், அந்த கைகளில் ஒரு சில வீக்கங்கள் தெரிந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நலப்பணிகளை அவர் முதன்மைப்படுத்தி அதற்கு எந்த விதமான தொய்வுமின்றி அது நடைபெற வேண்டும் என்பதற்காக அங்கேயே அமர்ந்து ஒரு சில கோப்புகளில் கையெழுத்து போடுகிறார். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு புகைப்படம் வெளியாகி வைரலாக பரவுகிறது. மக்களிடத்திலே அது வெகுவாக நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது. ஸோ நேற்றைக்கும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மருத்துவமனையில் வச்சு நிறைய டெஸ்ட்ஸ் எடுக்கப்பட்டது. அந்த டெஸ்ட்டோட முடிவுகளின்படி மருத்துவர்களின் அடுத்த கட்ட நகர்வுகளும் சிகிச்சைகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படினாலும் நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்டில் சொன்னது போல எல்லா விதமான சிகிச்சைகளும் முடிந்து டாக்டர்ஸோட, மருத்துவர்களின் அறிவுரைப்படி ஓரிரு நாட்களில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவாக உடல் நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப தமிழக மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். நம்முடைய சேனல் சார்பாகவும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்ப மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்ய அவருக்கு இறைவன் அருள் செய்வாராக என்று பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.